லெக்ஸ்பர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து இந்தியா நியூசிலாந்து மேட்ச் ரொம்ப 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 டஃப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்ச மேட்ச இந்தியா ஊதி தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுவும் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்திருக்கு. இங்க ஒரு 5 விக்கெட், அங்க ஒரு 5 விக்கெட். இத ரோஹித் சர்மாட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வருண் சக்கரவர்த்தி ஒரு இனிய தலைவலி அப்படிங்கிறாரு. ஒரு இனிய தலைவலின்னு ஒரு ரொமான்டிக்காலாம் என்னமோ சொல்றாரு. என்ன நடக்குதுங்க? என்ன இந்த மறுமலர்ச்சி மேட்ச் இப்படி சொதப்பலாயிடுச்சே? அது ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்டின்னா, வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்லயே இல்ல. நம்ம இனிஷியலா பார்த்த அந்த ஸ்குவாட்லயே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா வருண் சக்கரவர்த்திய லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்றாங்க. அவர் இங்கிலாந்துக்கு எதிரான அந்த T20 சீரிஸ்ல ரொம்ப சிறப்பா பவுலிங் போட்டதுக்கப்புறம், அவர ODIலயும் ட்ரை பண்றாங்க. ODIல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்ற மாரி தெரிஞ்சதும், அவர 15 மெம்பர் ஸ்குவாடுக்கே கடைசி நிமிஷத்துல தான் ஆட் பண்றாங்க. அதிலிருந்து வந்தவர் தான் வருண் சக்கரவர்த்தி. அவருக்கு முதல் 2 மேட்ச்ல இடம் கிடைக்கல. ஏன்னா முதல் 2 மேட்ச்ல அவங்க 2 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் 3 ஸ்பின்னர்ன்னு விளையாடுறாங்க இந்தியா. பாகிஸ்தானுக்கும், பங்களாதேஷுக்கும் எதிரா. அப்பல்லாம் சான்ஸ் கிடைக்கல வருணுக்கு. இந்த மேட்ச் குவாலிஃபை ஆயிட்டோமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ள வந்தவர் 5 விக்கெட் எடுப்பாருன்றத ரோஹித் சர்மாவோ இல்ல இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டோ எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்ப இனிய தலைவலின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப அடுத்த மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா இவர் இவ்ளோ சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு. 5 விக்கெட் எடுத்திருக்காருன்றது அதுவும் அவர் போட்ட விதம், யாருகிட்ட போடுறாரு. அண்ட் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ஸ்பின்னை ரொம்ப அற்புதமா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்னு. அவங்களையே ட்ரபிள் பண்ணி அவங்களுக்கு எதிராகவே 5 விக்கெட் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அடுத்து வர்ற கேம்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி ஆடியே ஆகணும். ஆனா இப்ப அவர் ஆடணும்னா இப்ப ஹர்ஷித் ராணாவை வெளியே உட்கார வைப்பாங்களா, இல்ல இவங்க என்ன காம்பினேஷன் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் அவர் இனிய தலைவலி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா. இப்போ எல்லா பிளேயர்ஸ் ஒரு மாதிரி நல்லா விளையாடுற ஃபார்முக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நியூசிலாந்து டீம் க்ளோஸா போய் தோத்தா கூட ஜெயிச்சா கூட நம்மளுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம லீக் வந்துட்டோம். சரி, இப்போ ஹென்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நம்ம வருண் சக்கரவர்த்தி ஆனா டெபியூல இவ்வளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கெத்து காமிச்சிருக்காருன்னு சொல்லணும். வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழர் ஒருத்தர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இப்படி அதிரடி காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா அவர் கொண்டாட வேண்டியிருக்கு. நியூசிலாந்தோட பவுலிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். வருண் சக்கரவர்த்திக்கு இது ஐசிசி டோர்னமெண்ட்ல டெபியூ. அவர் ஓடிஐ டெபியூவே கொஞ்ச நாள் முன்னாடி இங்கிலாந்துக்கு எதிராக தான் பண்ணாரு. நம்ம அந்த இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் அப்பதான் பண்ணாரு. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். இவ்வளவு குவிக்கா ஒருத்தர் இந்த புது ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் பண்ணி அப்படி விக்கெட்ஸ் எடுத்து குவிக்கிற ஒரு நிலைமையில இருக்காருன்றது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். ஓகே, நியூசிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம போதுமானதா இருந்துச்சா, இல்லனா என்ன மாதிரி ஒப்பீனியன் வச்சிருந்தீங்க? இப்போ நம்ம 249 ரன் எடுத்திருந்தோம். 9 விக்கெட் நம்ம லூஸ் பண்ணியிருந்தோம். பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா நியூசிலாண்டோட பவுலிங் சிறப்பாவே தான் இருந்துச்சு. நம்மளோட பேட்டிங்ல என்ன அப்படின்னா, அந்த இனிஷியல் பவர் பிளேலயே நம்ம 3 விக்கெட்ட இழந்தோம். ரோஹித் சர்மா விக்கெட்டு, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி 3 பேரோட விக்கெட்டையுமே மொத்த டாப் ஆர்டருமே அந்த பவர் பிளேலயே போயிருச்சு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட் ஹென்ரி 5 விக்கெட் எடுத்தாருன்னு பார்த்தோம். ஆனா அவர் எவ்வளவு சிறப்பா பவுலிங் போட்டிருக்காருன்னா, அவருடைய முதல் ஸ்பெல்ல நியூ பால்ல வச்சு அவர் பவர் பிளேல போடும்போது அங்க 2 விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்ப இந்த கடைசி 10 ஓவர்ல அவர் பவுலிங் போடும்போது அங்க ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கிறாரு, ஜடேஜா விக்கெட் எடுக்கிறாரு, ஷமி விக்கெட் எடுக்கிறாரு. எல்லாமே ஒரு ஒரு பேக்கேஜா இருக்காரு. நியூ பால்ல பால ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. கடைசி 10 ஓவருக்கு வரும்போது ஸ்லோவர் பால்ஸ் போடுறாரு. நிறைய ஸ்லோவர் பால்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட 2 கேமுமே இருக்கு. அந்த முதல் 10 ஓவர்ல பவுலிங் போடுற கேமும் இருக்கு. கடைசி 10 ஓவர்ல சிறப்பா பவுலிங் போடுற கேமும் வச்சிருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்காரு மேட் ஹென்ரி. மத்த பவுலர்ஸ் எடுத்து பார்த்தா சாண்ட்னர் சாண்ட்னரை இவங்க கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்காங்க இந்தியா அப்படின்றது புரியுது. ஆனா சாண்ட்னர் பவுலிங் போட்ட அளவுக்கு அவங்களுடைய மத்த ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு அவங்க ரச்சின் ரவீந்திராவை ஆடினாங்க, பிரேஸ்வெல் ஆடினாங்க. ரச்சின் ரவீந்திராவையோ பிரேஸ்வெல்லையோ அவங்க அந்த அளவுக்கு
எஃபெக்டிவா யூஸ் பண்ணாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. அவங்க எஃபெக்டிவா பவுலிங் போட்டாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாண்ட்னர் நல்லா போட்டாருன்னு சொல்லுவேன். பிரேஸ்வெல்லோ இல்ல ரச்சின் ரவீந்திராவோ இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அவங்கள வந்து பேட்டிங் ஆடுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம பேட்டிங் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. நம்ம எக்ஸ்பெக்டட், ஏன்னா நம்மளும் பயங்கரமான பேட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல. ஒரு நல்ல விஷயமா நான் இது என்னன்னு பாக்குறேன்னா, இன்னைக்கு வந்து டாப் ஆர்டர் விளையாடல. எல்லா மேட்ச்லயும் வந்து நமக்கு சுப்மன் கில் ஒரு 50 ரன் மேல அடிச்சு குடுத்துடுறாரு. எல்லா மேட்ச்லயுமே வந்து ஒண்ணு ரோஹித் சர்மா ஒரு 40 ரன் குயிக்கா அந்த இனிஷியல் ஃபேஸ்ல அடிக்கிறாரு. அப்படி இல்லன்னா கோலி வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கோலி ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறாரு. இவங்க 3 பேருமே அடிக்கலன்றத நான் ஏன் நல்ல விஷயமா பார்க்குறேன்னா, அதனால இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஸ்ரேயஸ் ஐயருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அது வந்து ரொம்ப அற்புதமா அவர் வந்து காட்டுனாரு. அதாவது டீம் வந்து இக்கட்டான நிலைமையில இருந்துச்சுன்னா, நான் காப்பாத்தி கொண்டு வந்துருவேன் டீம. அப்படின்ற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ வந்து இன்னைக்கு ஆடி காமிச்சாரு. அண்ட் அதே அதே விஷயம் நான் வந்து மத்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கும் பார்க்கிறேன். ஒரு ஹர்திக் பாண்டியாக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா 10 பாலுக்கு மேல ஃபேஸ் பண்ற சான்ஸே கிடைக்கல. அப்படின்றப்ப இப்ப இந்த மேட்ச்ல ஒரு 45 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு 45 ரன் அடிச்சு இந்தியா வந்து ஒரு டீசென்ட் டார்கெட்டுக்கு கொண்டு போனதே ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியாவோட இந்த இன்னிங்ஸ் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து தோத்துருப்போம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ மிடில் ஆர்டர் வந்து குடுக்கறதுக்கான சான்ஸ் வந்துச்சு. ஓவரால் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் மிடில் ஆர்டர் கிட்ட இருந்து. இந்த பர்ட்டிகுலர் ஏன்னா பிட்ச் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு ஈஸியாவே இல்ல. அப்ப இந்த மாரி ஒரு வென்யூல, இந்த மாரி ஒரு பிட்ச்ல வந்து கண்டிப்பா நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மிடில் ஆர்டர் கிட்ட இருந்து வந்துச்சு. நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பவுலர்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சு. டாப் ஆர்டர் வந்து இந்த மேட்ச் ஃபெயில் ஆனது பரவால்ல. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாப் ஆர்டர் வந்து ஃபெயில் ஆகும்போது தான் மிடில் ஆர்டர் எங்களால முடியும், நீங்க ஃபெயில் ஆனாலும் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கைய இந்த மேட்ச்னால நம்ம பார்த்திருக்கோம். இது கண்டிப்பா. கண்டிப்பா அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து இதாகும், எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி ஜடேஜாவும் 2 விக்கெட் எடுத்திருந்தாருல்ல. இந்தியாவுடைய ஸ்பின்னர்ஸ்ன்னு நீங்க மொத்தமா எடுத்து பார்த்தாலே அவ்ளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல. அது வருண் சக்கரவர்த்திய விட்டுருங்க. வருண் சக்கரவர்த்திய தாண்டி ஜடேஜாவோட பவுலிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா, அவர் சில பால டர்ன் பண்ணாரு. சில பால வந்து ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே டர்ன் இல்லாம வர வச்சாரு. அது பேட்ஸ்மேனுக்கு வந்து கம்ப்ளீட்டா புரியல. எந்த பால் ஸ்பின் ஆக போகுது, எது ஸ்பின் ஆகல அப்படின்ற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்ல அவங்க இருந்தத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் ஜடேஜா மட்டும் இல்ல, ஒரு குல்தீப் யாதவும் சரி, ஒரு அக்ஷர் பட்டேலும் சரி 2 பேருமே நல்லா போட்டாங்க. ஸோ இது டோட்டலா அஸ் எ யூனிட் வந்து அவ்ளோ அற்புதமா போட்டாங்க. அதுல ஒரு ஜடேஜாவும், ஒரு வருண் சக்கரவர்த்தியும் வந்து இன்னும் ரொம்பவே வந்து சிறப்பா பவுலிங் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் வந்து நல்லா பாசிட்டிவா நம்ம பேசிட்டோம். இப்போ கண்டிப்பா வந்து ஒரு நெகட்டிவா பேசாம இருக்கக்கூடாது. இப்போ துபாயில வந்து மேட்சஸ் நடத்திட்டே இருக்கிறதுனால ஒரே கிரவுண்ட்ல ஆடுறாங்க. உங்களுக்கு வந்து கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. எங்கள மாதிரி டீம்ஸ்க்கு கிரவுண்ட் அட்வான்டேஜ் இல்ல அப்படின்னு இப்போ சொல்றாங்க. ஏன்னா இந்த மேட்ச் பிக்சர்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அப்போ ஆனா இதுல இந்த ஃபேக்ட்ல ஒரு உண்மை இருக்குதானே. இப்ப நம்ம அது உண்மை இல்லைன்னு நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியுமா? இது இது கண்டிப்பா உண்மை இருக்கு. இதுல இன்னும் நெறைய குளறுபடிகள் வேற நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ஆடின மேட்ச் வந்து சண்டே. அதுக்கப்புறம் அடுத்த இந்தியா மேட்சும் சண்டே வரணும் அப்படின்றதுக்காக அங்க நடுவுல வந்து ஃபிக்ஸ்சர்ஸ்லாம் மாத்திருக்காங்க. இத நம்ம வந்து ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா மேட்ச்னுடைய ப்ரிவியூலயும் நம்ம வந்து பேசினோம். காரணம் என்னன்னா, அந்த ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து ஃப்ரைடே நடக்க வேண்டியதா ஃப்ரைடே நடந்துச்சு. அந்த ஃப்ரைடே நீங்க அந்த ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா, இந்தியா, நியூசிலாந்து அப்ப நடந்திருக்கணும். ஆனா, இந்த இந்தியா, நியூசிலாந்து சண்டே நடந்தா தான் இந்தியா மேட்ச்க்கு வந்து வியூவர்ஷிப் அதிகமா இருக்கு. காசு அதிகமா வருதுன்ற காரணத்தினால இத சண்டேக்கு மூவ் பண்றாங்க. இது சண்டே வந்ததுக்குனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அப்ப வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து 3 நாள்ல 2 மேட்ச் ஆடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இப்ப சண்டே நடந்து குரூப் ஸ்டேஜ் இதோட முடிஞ்சிருக்கு. 2 டீமுமே குவாலிஃபைடு. இதுல நியூசிலாந்து வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆஸ்திரேலியாவ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்ச தோத்துருந்தாங்கன்னா, அவங்க சவுத் ஆப்பிரிக்காவ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, எய்தர் வே அந்த 2 ஆப்போனன்ட் டீமே அவங்க பாகிஸ்தான்ல ஆடியிருப்பாங்க, லாகூர்ல. சோ, இப்ப அவங்க என்னன்னா, இந்த மேட்ச்ச முடிச்சுட்டு நியூசிலாந்து லாகூர் கிளம்புறாங்க. ஆப்போனன்ட்டோட சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு இப்ப இந்தியா ஜெயிச்சுட்டாங்க. சோ, இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவ செமிஃபைனல்ல ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு. 2 டீமுமே துபாய்க்கு வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு.
அதாவது சவுத் ஆப்பிரிக்காவும் துபாய்க்கு வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவும் துபாய்க்கு வந்திருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா துபாயில இருக்க போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா தேவையே இல்லாம துபாய்க்கு வந்துட்டு இப்ப திரும்ப லாகூர் போக போறாங்க. சரி. கிருத்தி. ம். ம், ம், சரி, இப்ப ம். வந்து என்ன அப்படின்னா, வீக்கெண்ட்ல நடந்த மேட்ச் ஒரே ஒரு நாள் கேப் இருக்கு. இப்ப அடுத்து திருப்பி வந்து டியூஸ்டே செமிஃபைனல் ஆடணும், நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவும். திரும்ப டிராவல் பண்ணி அவங்க 3 மணி நேரம் ஃபிளைட் பிடிச்சு லாகூர் போறாங்க. அப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பிராக்டிஸ் செஷன்ஸ், இந்த இது டயர்டா இருக்கும். டிராவல் பண்ணாலே நமக்கு வந்து டயர்டா இருக்கும். ஜெட் லேக் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா துபாயில இருந்து பாகிஸ்தான் போறாங்கன்னா டைம் ஜோன் வித்தியாசம் வேற இருக்கும். நிறைய பிரச்சனைகள், இத்தனை பிரச்சனைகள்லயுமே இப்ப அடுத்து வந்து அவங்க முதல் செமிஃபைனல் ஆட போறாங்க. இது ஒரு கண்டிப்பான ஒரு ஷெட்யூலிங் ப்ராப்ளம் அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி எல்லா மேட்சும் இதே வென்யூலயே ஆடிட்டு வரோம். இப்போ இந்த மேட்ச் வந்து நம்ம சிறப்பா பவுலிங் போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்றோம். நம்ம பவுலர்ஸ் உண்மையிலேயே நல்லா போட்டாங்க தான், அதுலலாம் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா நீங்க இதே நியூசிலாந்து டீமை வந்து 15 நாள் இந்த துபாய் கிரவுண்ட்ல நீங்க விளையாட விட்டுருந்தீங்க அப்படின்னா, இதே சாண்ட்னர், ரச்சின் ரவீந்திரா, ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து இன்னமும் பெட்டரா போட்டிருப்பாங்கன்றதுல டவுட்டே இல்லை. அப்போ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இன்னும் பெட்டரா புரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஆடுறாருன்னா, அவருக்கு வந்து இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றது கம்ப்ளீட்டா தெரிய வந்திருக்கு. ஏன்னா 15 நாளா அவர் அங்கதான் ஆடிட்டு வர்றாரு அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஒரு பேட்ஸ்மேனா இருக்கட்டும், ஒரு பவுலரா இருக்கட்டும், இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இப்போ புதுசா உள்ள வர போற ஆஸ்திரேலியா டீம் இவ்வளவு நாள் பாகிஸ்தான்ல ஆடி இருக்காங்க. அவங்க ஆடின மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா, லாகூர்ல வந்து இங்கிலாந்து கூட ஆடினாங்க. 350 அடிச்சிச்சு இங்கிலாந்து. அதை அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணாங்க. அப்படி ஆடின அந்த பிட்ச்ல இருந்து அவங்க இப்ப துபாய்க்கு வர போறாங்க. துபாயில வந்து 250 தாண்ட மாட்டேங்குது. ஸோ அப்படி அவங்க பேட்டிங் பிட்ச்ல ஆடிட்டு வந்த ஆஸ்திரேலியா இப்ப வந்து ஒரு பவுலிங் பிட்ச்ல நமக்கு வந்து பவுலிங் போடணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது, ஒரே வென்யூல ஆடுறது அப்படின்றது. இல்ல அது எனக்கு புரியுது. ஆனா இது ஏன் இந்த டீம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணலன்னு இருக்குல்ல. இப்போ பிக்சர்ஸ் வந்து கொடுத்து அது இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்களா, இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பிசிசிஐ டாமினேஷன்னால இப்போ மத்த கண்ட்ரிஸ்னால எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்களா என்னன்னே தெரியலையே. நம்மளுக்கே தெரியுது. டேய் நீ அப்பட்டமா ஏமாத்துற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா சண்டே சண்டே தான் இந்தியாவுல ஆடுது. அது எப்படிங்க இப்போ நம்ம ஸ்கூல் டீம்லயே பிக்சர்ஸ் போட்டா எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த லாட் போட்டு தான் எடுப்பாங்க. கரெக்டா? அப்படிதாங்க எல்லா யூனிவர்சல் ரூலே தாங்க. ஒரு டீம் மட்டும் சண்டே சண்டே விளையாடுதுன்னா அப்ப நீங்க கன்னிங்கா தானே வச்சிருக்கீங்க. இதுல இந்த இது பாத்தீங்கன்னா வந்து பிக்சர்ஸ் எப்படி வந்திருக்குன்னா, நீங்க குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லா ஒரு பேட்டர்ன் இருக்கும். 2 குரூப் ஏ மேட்ச் நடக்கும். அதாவது குரூப் ஏல 4 டீம் இருக்கிறதுனால அங்க 2 மேட்ச் வந்துரும்ல. 1 வெர்சஸ் 2, 3 வெர்சஸ் 4 அப்படின்னு சொல்லி ஒரு 2 மேட்ச் வருதுன்னா, அந்த 2 குரூப் ஏ மேட்ச் நடக்கும். அதுக்கு அடுத்த 2 நாள் வந்து 2 குரூப் பி மேட்ச் நடக்கும். அப்புறம் மறுபடியும் குரூப் ஏ, குரூப் பி, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. கடைசி எண்டுல வரும்போது தான் ஒரு குரூப் ஏ மேட்ச் நடக்குது, பாகிஸ்தான் பங்களாதேஷ். அடுத்த நாள் இந்தியா நியூசிலாந்து, இன்னொரு குரூப் ஏ மேட்ச் தான் நடக்கணும். ஆனா அங்க வந்து குரூப் பி மேட்ச் மறுபடியும் வருது, ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்துன்னு ஒரு குரூப் பி மேட்ச், 2 குரூப் பி மேட்ச் அங்க விளையாண்டுறாங்க. கடைசியா திரும்ப ஒரு குரூப் ஏ மேட்ச் ஆடி இதை வந்து ஃபினிஷ் பண்றாங்க குரூப் ஸ்டேஜ். சரி, இது ஒரு மாதிரி நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இதுல ஒரு ஆர்டர் இல்ல. அந்த கடைசி பார்ட் ஆஃப் தட் குரூப் ஸ்டேஜ்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அது இது மட்டும் இல்ல, இந்த வென்யூ ப்ராப்ளமுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரே வென்யூல இந்தியா ஆட போகுதுன்றது முன்னாடியே டீம்ஸுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் டீம்ஸ் வந்து இதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன் இதை வந்து அவங்களால ரைஸ் பண்ணி இதை பத்தி அவங்களால வந்து ஒரு இதுவா டெஃபினட்டிவா கேள்வி கேட்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையே ஏன் வருதுன்னா, இந்தியா வந்து நாங்க பாகிஸ்தான்ல விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலதான். அது வந்து இது வெறும் ஒரு கிரிக்கெட் கேள்வி மட்டும் இல்ல, ஒரு அரசியல் கேள்வியாவும் மாறிடுது. அப்படின்றதுனால அந்த இடத்துல மத்த டீம்ஸ்னால இதை பெருசா கேள்வி கேட்க முடியல. ஐசிசி வந்து ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா இனிஷியலா வந்து அவங்க இந்தியாவை பாகிஸ்தான்ல விளையாட வைக்க ட்ரை பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்தியா கம்ப்ளீட்டா நாங்க விளையாடவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதுக்கு வந்து அக்செப்ட் பண்றாங்க. சரி, ஓகே, துபாயில நீங்க ஆடுங்க, உங்க கேம்ஸ் எல்லாம் துபாயில நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்க வந்து வருது. பட் இது எல்லாமே வந்து நம்ம பாகிஸ்தான்ல ஆடி இருந்தா சால்வ் ஆயிருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அது ஒரு அரசியல் கேள்வியா மாறினதுனாலதான் இந்த மாதிரி டீம்ஸ் வந்து இதை பத்தி பேச முடியாம ஒரு
சிச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா அதுவே கடைசியில இப்ப நமக்கு வந்து ஒரு கிரிக்கெட் அட்வான்டேஜாவே மாறிடுச்சு. இல்ல எனக்கு அது ஓகே. நீங்க சேஃப்டி அப்படின்னு ஒரு பெரிய ரீசன்லாம் சொல்றீங்க. அது அரசியல் ரீசனா மாறுது. இப்ப துபாய்லயே வேற வேற கிரவுண்ட் இருக்குல்ல. அதுல அவங்க வைக்கலாம்ல. அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஈவன் ஆகும். இப்ப அதுவும் கேக்குறாங்கல்ல. துபாய்லயே ஒரே கிரவுண்ட் இல்ல. நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. இப்ப அதே நீங்க மாத்தி மாத்தி வைக்க வேண்டியதானேன்னு கேக்குறாங்கல்ல. அதுவும் வேலிட் கேள்விதானே. கண்டிப்பா வேலிட் கேள்விதான். கண்டிப்பா வேலிட் தான். ஏன்னா, ஒரு ஷார்ஜால வந்து ஐசிசி மேட்சஸ்லாம் நடந்தே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாரி நீங்க ஒரு அபுதாபி அ பார்த்தீங்கனாலும், அபுதாபியுமே வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் வென்யூ தான். ஸோ இந்த மாரி 3 வென்யூஸ் அவங்க கிட்டயே இருக்கு. யுஏஇலயே இருக்கு அப்படின்றப்ப, அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேடியமுக்கும் வேற வேற மாரி இருக்கும். ஸோ அத பார்க்கும்போது அது வந்து கண்டிப்பா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா நீங்க ஓவராலாவே பார்க்கும்போது இல்ல, டிராவல்ன்ற பிரச்சனை அப்பயுமே சால்வ் ஆகாது. ஏன்னா அதெல்லாமே வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் டிராவல் தான். ஸோ அந்த மாரி இருக்கும். இதே நீங்க பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ராவல்பிண்டில ஆடுற மேட்ச்சுக்கும், கராச்சில ஆடுற மேட்ச்சுக்கும் அவங்க வந்து 8 மணி நேரம், 9 மணி நேரம் அது 2 ஊரும் வந்து 8 மணி நேரம், 9 மணி நேரம் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அவங்க ஒவ்வொரு மேட்ச்க்கு அப்புறம் ஃப்ளைட்ல அவங்க டிராவல் பண்ணி தான் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த பிரச்சனை அதே மாதிரியான ஒரு டிராவல் ப்ராப்ளம் உங்களுக்கு இங்க வராது யுஏஇல. அப்படி இருந்தாலுமே 3 ஸ்டேடியமா இருந்தா பெட்டர் அ கேம் நம்ம அப்ரோச் தான். பார்க்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒண்ணு கிரிக்கெட்டா அது பெட்டரா இருக்கும். ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ பெட்டர் சம்திங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே. இப்போ கண்டிப்பா. என்னன்னு ஆகுதுன்னா, இப்போ இப்ப இப்ப என்னன்னு ஆகுதுன்னா சாம்பியன்ஸ் லீக் இந்தியா ஜெயிச்சா கூட நம்ம அதை கொண்டாட முடியுமா அப்படிங்கிற தெரியலங்கிற ஒரு கேள்விக்கு நம்மள தள்ளிட்டாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி நம்ம அடுத்தடுத்த மேட்சஸ் பார்ப்போம். இன்னும் இந்தியாக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் ஆகுதுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல சொல்ல அத அதாவது திங்க் பண்றதுக்கும் அதை விஷுவலா பாக்குறதுக்கும் ரொம்பவே மேட்ச் ஆகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். சோ நம்ம இப்போ லீக்ல இருந்து செமிக்கு முன்னேறி இருக்கோம். அடுத்தடுத்த மேட்ச் நம்ம அது சுவாரஸ்யங்களையும் நம்ம ப்ரிவியூ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நிவாஸ், ரொம்ப நன்றி. தேங்க் யூ.